ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. ரிஷப லக்னம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா எங்கள் ஜாதகம் எப்படி இருக்கும்? ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியோடைய பலம் ரொம்ப முக்கியம். வாசினி எங்கே கூடினாலும் ஒருவர் பலம் பெற்றார், அவர் தலைமை பொறுப்பில் இருப்பார்னு சொல்லுங்க, மாறாது. லக்னாதிபதி மறைஞ்சிட்டார் அப்படின்னா எட்டில் குரு, எட்டில் சுக்கிரன் இருக்கவங்க, எட்டில் குரு இருக்கவங்க பொருளாதார ரீதியாக சரி சார் 5 கெட்டு போச்சு, 9 மட்டும் நல்லா இருக்கு. ஒரு தடவை பொருளாதாரத்திலேயோ ஒரு டீப் ப்ரமோட்டை சந்திச்சு மேலே வருவான்னு 3, 8 மாற இயல்பாகவே இந்த ரெக்கார்டு டாக்குமெண்ட் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கும். இப்போ ரிஷபலக்கணம் சந்திரன் நீச்சம், பயப்படாதீங்க, உங்களுக்கு பின் வாழ்க்கை நல்லா இருக்கும். ரிஷபலக்கணம் குரு கெட்டு போச்சு, ரிஷபலக்கணத்துக்கு சனி பகவான் கிட்டு போயிட்டாருன்னு தந்தைங்கிற உறவுல. சுகமே சொல்லு அண்ணாச்சி. அண்ணாச்சி வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அண்ணாச்சி மேஷ லக்னத்துக்கு பேசணும். நிறைய உறவுகள் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ரிஷப லக்னம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா எங்கள் ஜாதகம் எப்படி இருக்கணும்? ரிஷபலக்கண ஜாதகக்காரங்களுக்கு எந்த அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகர் சிறப்பான அம்சங்களை அடைவார். ஆமாம். அந்த ஜாதகர் எப்படி ஒரு பேர் புகழோடு இருப்பார் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆமாம், நான் என் ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். என் ஜாதகத்தை வச்சு பார்த்து நானே தெரிஞ்சுக்கணும், ஓகே நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன், முயற்சி மட்டும்தான் போடணும் அப்படிங்கிற நானே தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி எளிமையாக, ஏன்னா வகுப்பு பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்காந்தா சூப்பராக இருக்கும். நம்ம இங்கே 1 மணி நேரம் சொல்ல முடியாது, உறவுகளுக்கு ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷம் சொல்லுவோம். அந்த மாதிரி எளிமையாக சொல்லுங்க நாச்சி. இப்போ ரிஷபலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னாதிபதி சுக்கிரன். ஆமாம். இந்த ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதியோடைய வலு ரொம்ப முக்கியம். ஜோதிடத்தில் லக்னாதிபதி பலம் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மெயினாக சொல்லுவாங்க. உடனே லக்னாதிபதி கெட்டு போனால் இப்போ ஜாதகர் கெட்டு போனாரான்னு நினச்சிடக்கூடாது. புரியா? கீழே போய் மேலே வருவார், சொந்த முயற்சி அப்படி நீங்கள் எடுத்துக்கணும். தவிர ஏன்னு கேட்டிங்கன்னா பார்த்த வீடுன்னு ஒன்று இருக்குது. ஒரு கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்குன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அங்கேருந்து நல்ல வீடை பார்க்கும், நல்ல கிரகத்தை பார்க்கும், அதில் தூக்கி விட்டுரும். ஒரு பாருங்க, ஒரு சின்ன கடுகளவு யோகம் ஒரு ஜாதகரை மலை போல தூக்கி விட்டுரும், பெரிய அளவில் தூக்கி விட்டுரும். அதே மாதிரி ஒரு சிறு பாதிப்பு இருந்தாலும் கீழே விழ தட்டி. ரொம்ப கவனமாக இருக்கும். இது ரொம்ப நுணுக்கமான விஷயம். இங்கே சின்ன விஷயம் நினைக்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கும், சின்ன விஷயம் அசால்ட்டாக இருந்தால் பெரிய பாதிப்பையும் கொடுக்கும். எதையுமே அலட்சியமாக நினைக்கப்படாது. கழுத்தடிக்கு கீழே விழுந்தவன் தான் உண்டு, மலதடிக்கு கீழே விழுந்தால் கிடையாது. பல கோடி சொத்து வச்சிருப்பாரு, திடீர்னு கீழே விழுந்து டவுன் ஆயிடுவாரு. ஒன்றுமே இல்லாம பாரு, ஒரு நாள் ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆயிடுவார். ஒரு சின்ன கையெழுத்து போட்டால் மாட்டிக்கிட்டே பாரு. அப்போ இங்கே யோகம்னாலும் சரி அவயம்னாலும் சிறுசாக இருந்தாலும் அது பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கறதும் பாதிப்பு. அப்போ இங்கே ஜாதகத்தை கவனித்து பார்க்கணும். அப்போ ரிஷபலக்கணத்துக்கு லக்னாதிபதியோடைய பலம் ரொம்ப முக்கியம். அப்போ லக்னாதிபதி லக்கணத்தில் இருக்காரா அல்லது அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரான்னு பாருங்கள். அது இருந்தாலே ஒரு டிக், ஒரு மார்க் போட்டுருங்க. இவருக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. இதே சுக்கிரன் மீனத்தில் இருந்தால் கூட ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. உச்சத்தில் இருக்குது. ஆமாம், ஆட்சி உச்சம் லக்கணத்தில் இருக்குது, ஆட்சி உச்சமாக உண்டு. இது ஃபஸ்ட். சரி சார், இப்போ லக்னாதிபதி மறைஞ்சிட்டார், நீசமாயிட்டார் அப்படின்னா இப்போ 3ஆம் இடத்துல மறைஞ்சா 9ஆம் இடத்தை பார்த்துருவார். ஆமாம். அப்போ பார்த்த இடம் சிறப்பான இடம், உட்கார்ந்த இடம் வந்து 3ஆம் இடம். 3ல் மறைஞ்சு பாக்கியஸ்தானத்தை பார்த்து அதிர்ஷ்டம், பாக்கியம், நல்ல நேரம். அப்போ இவருக்கு என்ன ஆகுது? நல்ல நேரம் இருக்கு. 3ஆம் இடத்துல உட்காந்து 9 பார்க்காரு. உட்கார்ந்த இடம் சரியில்லை, பார்த்த இடம் நல்லா. இங்கே சிறு தப்பு இருந்தால் கூட மேலே பெருசாக கொடுக்க போகிறான்னு அர்த்தம். அப்போ இவர் என்ன செய்வார்? சுயமுயற்சியில் இடம் மாறி சுயமுயற்சியில் முன்னேறிடுவாருன்னு நம்ம கண்ணை மட்டும் சொல்லி போகலாம். இப்போ லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல போயிட்டாருன்னா அவர் வீடு. ரிஷபலக்கணத்துக்கு 6ல் போயிட்டாருன்னா மறைஞ்சிட்டாருன்னு கூடாது. ஆமாம், அது அவருடைய வீடு. துலாமுக்கு ஹர்ஷ யோகம்னு ஒரு யோகத்தை கொடுத்து நல்ல செல்வ கடாச்சமாக்கி விட்டு. சுக்கிரன் வளர்த்துட்டாலே அவங்களுக்கு நாலேஜ் பர்சனாக இருப்பாங்க. நான் சொல்ல புரியுதா? அப்போ சுக்கிரன் வந்து அந்த ஜாதகத்தை சுகவாசி ஆக்கி விட்டுரும். சரி, 8ல் போயிடுச்சு சார். இந்த சுக்கிரன் வந்து பெரும்பாலும் 8ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு 70% நான் கேரண்டியாக சொல்லிடுவேன். 8ல் சுக்கிரன் 8ல் குரு இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் நல்லா இருக்காங்க. என்னாச்சு? பொருள் கொடுக்கக்கூடிய 2 கிரகமும் மறைஞ்சிருச்சு. 8 பெருஞ்செல்வம்னாச்சு, லேட்டாக பின்னாடி இருக்கு, மெல்ல புதையல்னு சொல்லுவோம். 8ல் இருக்கு பெருஞ்செல்வம், மெல்ல போய் எடுத்துக்கோ போ. பின்னாடி 8ல் இருக்கு, 12 கட்டத்தில் 8ஆவது கட்டத்தில் இருக்கு, இல்லாமல் போகல. நான் தான் சொல்லுவேன், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேனா. நீங்கள் பாருங்கள், 8ல் குரு, 8ல் சுக்கிரன் இருக்கவங்க, 8ல் குரு இருக்கவங்க பாருங்கள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு கௌரவ ரீதியாக பாதிப்பு சந்திச்சிருப்பாங்கங்கிறது அது ஒரு கணக்கு உண்டு. ஆனால் பாருங்கள், அவங்க வந்து மதிக்கத்தக்க வாழ்க்கை நிறைய பேருக்கு இருக்கும். ட்ரஸ்ட் வச்சு
வருமானம் பண்ணுறவங்க வெளிநாட்டிலேருந்து வருமானம் வருது, கட்டடம் கட்டி வாடகை வருதுன்னா அதெல்லாம் இருக்கும். 8ஆம் இடத்து சுக்கிரன் 8ஆம் இடத்து குருவுக்கு சும்மா நினைக்கப்படாது. புரியுதா சொல்கிறது? அஷ்டலட்சுமி யோகம்னா அதில் தான் வரும். எப்படி அஷ்டலட்சுமி யோகம்? அஷ்டத்தில் போய் லட்சுமி உட்காந்துருக்கு. கரெக்டாக புரியுது? கரெக்ட், புரியுது புரியுது. இப்படி இருக்கும். அப்போ அந்த உறவுகளுக்கு தான் பாதிப்பு இருக்குது. யோகம் வேற, உறவு வேற, பாதிப்பு வேற. நான் பாருங்க, அதிர்ஷ்டம் வேற, இது வேற. அப்போ 8ல் சுக்கிரன் இருக்குன்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது. அதுவும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும். இந்த இடத்தை பார்க்கும். 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கும். தனத்தை கொடுக்கும். நான் இப்போ வாடகை வருது, டெபாசிட் வருது, புரியுதா இல்லையா? உழைக்காம உட்காந்து ஜம்முன்னு இருக்கும். நீங்கள் அப்படி பார்க்கணும். புரியுதா? இப்படி ஒரு அமைப்பு வந்து இருக்கும். பார்த்துங்க, இது லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக பார்க்கணும். சரி, லக்னாதிபதி நீசமாயிட்டார் அப்படின்னா, என்னைக்கு லக்னாதிபதி நீசமானாலும் அது நீசபங்க ராஜயோகங்கிற கணக்கில் மேலே வருவாங்க. என் தகுதி கம்மி, நான் மேலே வந்துட்டேன். நான் குறைஞ்ச சம்பளத்துலேருந்து கூட வந்துட்டேன். எனக்கு படிப்பு கம்மி, நான் நல்லா சம்பாதிக்கேன். நான் எல்லாம் இழந்தேன், மறுபடியும் மீட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கல, மறுபடியும் மீட்டிட்டேன். என்னை சொந்த பந்தமெல்லாம் தள்ளி வச்சிருச்சு. எங்கள் உறவுக்காரங்க தள்ளி வச்சுட்டாங்க, ஊருக்காரங்க தள்ளி வச்சுட்டாங்க. நான் யார்ட்டையும் பேசலை, தனியாக போனேன், மறுபடியும் ஜெயிச்சிட்டேன். ஒருத்தர் பிஇ முடிச்சிருப்பாரு, அவர் ஜிஎம் ஆக முடியாது. ஒருத்தர் டிப்ளமோ முடிச்சிருப்பாரு, அவர் ஜிஎம் ஆயிடுவார். அவர் ப்ரொமோஷனில் வந்துக்கிட்டே இருப்பார். ஒரு ஆளுக்கு படிப்பு கம்மி. எங்கள் ஒரு நண்பரே வந்து இதே ரிஷபலக்கணம், சுக்கிரன் 5ல் நீச்சம். நல்லா கவனிச்சுக்கோங்க, சுக்கிரன் 5ல் நீச்சம். ஆனால் அவர் பார்க்குற வீடு 11. லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தை பார்த்தாரு. புரியுதா இல்லையா? அவர் சாதாரணமாக ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தனியாக வந்து அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் போட்டு பம்பாய், சென்னை, பெங்களூருக்கெல்லாம் ட்ராவல்ஸ் எல்லாம் அனுப்பிக்கிட்டே இருப்பார். அது ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை போட்டு 10 பேருக்கு வேலை கொடுக்காரு. இன்னைக்கு நல்லா இருக்கார். அவர் நான் போதுன்ட்டார். நான் படித்தது 8 தான், எனக்கு இது போதும். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனுடைய உயர்வுங்கிறது சாதாரணமாக ஆரம்பத்தில் படித்து முடிச்சுட்டு வரிசையாக வர்றதும், ஒருத்தன் உயர்வுங்கிறது கஷ்டப்பட்டு வர்றதும், ஒருத்தர் தாழ்ந்த நிலைக்கு போயிட்டு கீழ்நிலைக்கு போயிட்டு மீண்டும் அவர் உயர்நிலைக்கு வந்து இழந்த அந்தஸ்தையும் சொத்துக்களையும் மீட்டுறதும் தான் இந்த வாழ்க்கையில் 3 தான். ஒருத்தர் ஆரம்பத்தில் படித்து வேலைக்கு போய் நல்லா சம்பளத்தில் போய்கிட்டே இருப்பார். ஒரு ஆள் கூலி வேலை பார்த்து முதலாளி ஆயிடுவார். ஒரு ஆள் முதலாளி ஆகி டவுன் ஆகி இடம் மாறி ஊரை விட்டு போய் மறுபடியும் பெரிய ஆள் ஆயிடுவார். இந்த 3 தான் வாழ்க்கையில் நடக்குது. மனுஷங்களுக்கு இது நடக்குது. இதுதான் ஜாதகம். இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதினா 5, 9 கூடவேன். அப்ப யாருக்கு சொல்லுங்க? புதன் சனி. என் கூட இவ்வளவு நாள் இன்டர்வியூ எடுக்க உங்க ஜோசியம் தெரிஞ்சா தான் கிளாஸ்ல எவ்வளவு நாள் உட்கார்ந்திருக்கேன். அப்ப உங்களுக்கு ஒண்ணும் தெரியாம நான் பேசிட்டு இருக்க கூடாது. இல்ல புதன் சனி என்ன. அப்ப எனக்கும் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். கரெக்டா சொல்லிதா? அதுக்கு தான் கிராஸ் கொஸ்டின். நிச்சயமா நான் மீட்டிங் பேசும்போதே டவுட் கேட்பேன். பாத்தீங்களா இல்லையா? பதில் சொன்னா தான் நல்லா இருக்கும். அப்ப 5 கூடவும் போதே 9 கூடவும் சனி. அப்ப இவங்க எங்க கூடினாலும் சேர்ந்தாலும், எங்க சேர்ந்தாலும், ஒருவர் பார்த்துக்கிட்டாலும், நான் சொல்ல புரியுதாச்சு, நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும், 2 பேரும் பலம் பெற்றாலும் அதிர்ஷ்டம் உள்ள ஜாதகம். நிறைச்சே பார்க்க முடியாது, அடிச்சு டாப்ல கொண்டு போயிடும். இப்போ உறவுக்கு ஒரு சந்தேகம், நட்சத்திர பரிவர்த்தனைனா புதன் நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் சனி நட்சத்திரத்தில் புதன் இருந்தாலும். வெரி குட். புதன் வந்து ஒரு ஆளுக்கு பூசத்தில் நிற்கி, சனி வந்து ஆயில்யத்தில் நிற்கி அப்படின்னா சார பரிவர்த்தனை. இது கொஞ்சம் நுணுக்கமா போகணும். ஆமா, அவங்களுக்கு தெரியாது, டக்குனு உறவு தெரியாது. யோகம்ங்கிறது மறைஞ்சிருக்கும். புதையல் எப்பவும் ரோட்டு மேல இருக்காது, மண்ணு கீழே தான் இருக்கும். அதிர்ஷ்டமே மறைஞ்சுதான் இருக்கும். புரியுதா? இங்க புரியுது. புதையல் ரோட்டு மேல இருக்குமா? ரோட்டு மேல கீழே தோணுனா தானே கிடைக்கும், மறைஞ்சுதான் இருக்கும். புரியுதா? அப்ப அந்த 5, 9 பலம் அங்க பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி சார், 5 கெட்டு போச்சு, 9 மட்டும் நல்லா இருக்கு அப்படின்னா 5 கெட்டு போச்சு. ஒரு தடவை பொருளாதாரத்திலேயோ ஒரு டீப் ப்ரமோட்டை சந்திச்சு மேலே வருவான்னு சொல்லணும். 2 கெட்டு போச்சு, வெளியூர்ல தான் போகலப்பா, நீ உள்ளூர்ல உட்காரக்கூடாது. ஆமா, வெளியில போய் அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு போகல தரும். அல்லது காலம் போன காலத்தில் 50 வயசு 60 வயசுக்கு மேலே யோகத்தை கொடுக்கும், 55க்கு மேலே கொடுக்கும்னு சொல்லுங்க. அதிர்ஷ்டம் இல்லாமல் போகாது. நம்பணும், இந்த ஜாதகம் யோகம் செய்யும், நம்பணும். கிரகம் கெட்டு போச்சே நினைக்கப்படாது. கெட்டவன் கெட்டிட்டு கிட்டிடும் ராஜயோகம் பண்ணும். நீ கெட்டு போன பிறகு அந்த ராஜயோகத்தை கொடுக்கும். கெட்ட இல்லையா? எல்லாம் கத்துக்கிட்ட பின் ஞானி. ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன், ஒரு காலத்துல எனக்கே சில சிரமங்கள். சீப் போனாங்க, இப்போ என்னை கூப்பிட்டு சீப்பே கேட்குறாங்க. புரியுதா? நிச்சயமா. ஒரு காலம் நம்மளை தூத்துனாலும் ஒரு காலம் வாழ்த்தும். இது வந்து அந்த இருக்கும். இதே 5, 9 நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல கவர்மெண்ட், அரசாங்க, அரசியல், புகழ், அந்தஸ்து, தான தர்மம் இதெல்லாம் இருக்கும். கோயில் திருப்பணி, ஒரு உயர்ந்த ரகம், கல்வி, அறிவு எல்லாத்தையும் கொடுத்துரும். இங்க வந்து பாருங்க, என்னைக்குமே லக்கணத்துக்கு 4ஆம் இடம் நல்லா இருந்தா கல்வி உண்டுங்கிறான். 2ஆம் இடம் 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா கல்வி உண்டு. சிலருக்கு சுக்கிரன் நல்லா இருக்கும், நான் படிக்கலம்பாங்க. ஆனா அவங்க கையெழுத்து போடுறது, எழுதுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. குருவும் சுக்கிரனும் அறிவு கிரகம்.
ம் ம் இப்படியெல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கணும். நிறைய பேர் டிராஃப்ட் எழுதுறது ரொம்ப அழகாக எழுதுவாங்க. ம் படிப்பு கம்மியாக இருக்கும். லாயர்ஸ்க்கே டிராஃப்ட் எழுதி கொடுப்பாங்க. அவங்க பாருங்கள் லாயராக இருக்க மாட்டாங்க, ஆனால் அழகாக டிராஃப்ட் எழுதி கொடுப்பாங்க. இங்கே வந்து தனாதிபதியாக புதன் வருவார், பூர்வ புண்ணியா தேவம் புதன் வருவார். புரியுதா? இங்கே கல்விக்கு காரகனாக 4ஆம் இடத்துக்குரியவராக யார் வருவார்னா சூரியன் வருவார். அடிப்படை கல்வியாக அங்கே புதன் எடுத்துக்கணும், சூரியன் வருவார். இப்படி நீங்கள் ஒவ்வொரு லக்கணம் வரும் பொழுதும் ஒவ்வொரு ஆதிபத்தியப்படி அந்த கிரகத்துக்கு துறைகள் மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொரு துறைக்கு அமைச்சர் மாறுற மாதிரி லக்கணம் மாறும்போது இந்த துறைகளுக்கு கிரகங்கள் மாறும். இவங்களுக்கு 9வது இது பாதகாதிபதி தானே, அப்போ அதனால பிரச்சனை வராது. 9, 10க்கு ஒரே ஆள் இல்லை. நல்லா பாருங்க, கரெக்டான கேள்வி. 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, 3 கூடிய வந்தால் மாரகாதிபதி, அப்புறம் 8ஆம் அவரும் எல்லாத்துக்கும் மாரகாதிபதியாக வருவார். அப்போ இங்கே என்ன அப்படின்னா அங்கே ரொம்ப கவனமாக இருக்கணும். 3, 8 மாற இயல்பாகவே இந்த ரெக்கார்டு டாக்குமெண்ட்டு ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கும். ரிஷப லக்னம். ஒரு இடத்துல போய் ரெக்கார்டு டாக்குமெண்ட் விஷயம் சைன் போடுறது, ஒரு லேண்டை பார்க்காம கையெழுத்து போடுறது, செக்கு கொடுக்குறது, நகை விஷயத்தில் சீட்டு போடுற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 3, 8 மாரகம். அப்போ இந்த 3, 8 மாரகம்னு சொல்லியாச்சு. இவங்க அந்த ஜாதகத்தில் கெட்டு போயிட்டாலே யோகம். இப்போ ரிஷபலக்கணம் சந்திரன் நீச்சம், பயப்படாதீங்க, உங்களுக்கு பின் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ரிஷபலக்கணம் குரு கெட்டு போச்சு, பயப்படாதீங்க, நல்லாயிருக்கும். கெட்டா சொல்கிறது யோசிக்காதீங்க, உங்களுக்கு நல்ல பலன் உண்டு அப்போ நீங்கள் சொல்லிடலாம். இல்லை சார் 3ஆம் இடம் வளர்த்துருக்கு, 8ஆம் இடம் வளர்த்துருக்கு, அந்த ஆபரணம் ரெக்கார்டு இந்த இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்கன்னு சொல்லணும். இன்னொரு வாட்டி சொல்ல போனால் சின்ன இழப்பு இருக்கும், இழப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றி வந்துடும், ஒரு பாடத்தை கொடுக்கும். இவ்வளோதான், வேற ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த 3, 8 மாரகம்னால 9 பாதகமாக இருக்குது, பாக்கியமாகவும் இருக்குது. அப்போ எதுவுமே சீக்கிரம் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க, அதுதான் நல்லது. சீக்கிரம் கிடைச்சா யோசிக்கணும், சீக்கிரமாக கிடைச்சா அது பாதகம், லேட்டாக கிடைச்சா பாக்கியம் பாதகம், தாமதமாக கிடைக்கும். புரியுதாங்கய்யா? பாக்கியம். சிலர் நிறைய பேர் தந்தையை பிரிஞ்சு வாழ்ந்தேன்னு சொல்கிறவங்களுக்கு அது அந்த 9ஆம் இடம் பாக்கியம். எல்லாமே தாமதமாக கிடைச்சி உயர்றது ரிஷபம். சீக்கிரமாக ஒன்று கிடைக்கும் போது அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவ்வளோதான். புரியுதாங்கய்யா? புரியுது. அப்போ இங்கே வந்து பாக்கியாதிபதி பலமாயிட்டா பாதகாதிபதி வளர்த்துட்டாருன்னு கவலை இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. பழம் குறைஞ்சிட்டா பாதகாதிபதி பழம் குடிச்சா இருக்கும். அப்போ இங்கே ரிஷபலக்கணத்துக்கு சனி பகவான் கிட்டு போயிட்டாருன்னு இங்கே மறைவுஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, தந்தைங்கிற உறவுல கசப்பாயிரும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. யோகத்தை குறைக்காது. தாமதமாக ஒரு கல்வி படித்து அதில் சக்ஸஸ் ஆயிடுவாங்க. ரைட்டா? வெளிநாடு போய் உங்களுக்கு எனக்கு திருப்தி இல்லை சார், ரொம்ப நாள் கழித்து வெளிநாடு போய் நல்லா இருந்தேன், உடனே போனால் அதில் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்படித்தான் இருக்கும்போது தவிர மாற்றத்துக்கு வராது. நிச்சயமாக. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனி குரு சந்திரன் இந்த பாதிப்புகள் இருந்தாலும் நீ பயப்பட வேண்டாம், ராஜயோகத்தை கொடுக்கும். லக்னாதிபதி வலுத்தாலும் நல்லது. நீச்சம் பெற்றால் டவுன் ஆகி மேலே வருவேன். இவ்வளோதான். வக்ரம் ஆயிடுச்சுனா எல்லாம் தான் வக்ரம் நீச்சம் எல்லாம். கேட்பா கீழே நீச்சம் சொன்னா கூட வக்ரமாச்சுன்னா சொல்லவே இல்லையா அண்ணாச்சி அப்படிம்பாங்க. வக்ரமாச்சுனா ஒன்று தான் பலனு. நிச்சயமா. இந்த ரிஷபலங்கிறதுக்கு செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா இவங்க பாதி வாழ்க்கைக்கு மேலே டாப்புக்கு போயிடுவாங்க. 7 பண்ணக்கூடியவன், 7 பண்ணக்கூடியவர். செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு ஆளுக்கு செவ்வாயும் சனியும் சேர்ந்துருச்சு ரிஷபலக்கணம், இவருக்கு வந்து ஒன்னே நீங்கள் ஐயோ செவ்வாசி நின்றப்படாது. புரியுதா இல்லையா? தலைமை பொறுப்பு, பாதி வாழ்க்கைக்கு மேலே யோகம், பயணம், கட்டாங்கய்யா, இதெல்லாம் கொடுத்துரும். அதிகமாக ட்ராவல் இருக்கும், வெளிநாட்டு தொடர்பு இருக்கும், பாதிக்கு மேலே யோகம். நல்லா இருந்தேன் சார், எல்லாம் டவுன் ஆகிட்டு மறுபடியும் நான் 45 வயசுக்கு மேலே 1ஆம் கிளாஸ்லேருந்து மீண்டும் சம்பாரித்தேன், அப்படி தான் இருக்கும். இதுவும் தலைமை பொறுப்பு, பருவத யோகத்தை கொடுத்துரும். பருவத யோகம். ஆமாம், செவ்வாசனி எங்கே கூடினாலும் ஒருவர் பலம் பெற்றால் அவர் தலைமை பொறுப்பில் இருப்பாருன்னு சொல்லுங்க, மாறாது. மைனஸ் அதை விட்டுருங்க, ப்ளஸ் இது மைனஸ் இருக்கும், அது வேற. அது யாருக்கு இல்லை? புயல் இல்லாத, மழை இல்லாத, மேடு வெள்ளம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அதே நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் செவ்வாசனி பார்வையில் ஒருத்தர் பலமான தலைமை பொறுப்பு உண்டு. சூப்பர் நாச்சு, சூப்பர். நெஞ்சான அண்டிகள் நாச்சு, சுகமே சொல்வேன் நாச்சு.